ಟಿವಿಕೆ ಕಚೇರಿಯಲ್ಲಿ ಈಗ ಸಂಭ್ರಮಾಚರಣೆ ಆಗ್ತಾ ಇದೆ. ಕಾರ್ಯಕರ್ತರು ಈಗ ಒಬ್ಬೊಬ್ಬರಾಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದುವರೆಗೂ ಕಾರ್ಯಕರ್ತರು ಬಂದಿರಲಿಲ್ಲ, ನೋಡ್ತಾ ಇರಬಹುದು. ಈಗ ಟಿವಿಕೆ ಕಚೇರಿ ಮುಂದೆ ಕಾರ್ಯಕರ್ತರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಬಹುಮುಖ್ಯವಾಗಿ ಟಿವಿಕೆ ಕಚೇರಿಯನ್ನೊಮ್ಮೆ ತೋರಿಸ್ಬೇಕು. ಟಿವಿಕೆ ಕಚೇರಿ ವಿಜಯ್ ಅವರ ಮನೆಯ ಕಾಂಪೌಂಡ್ ಎಷ್ಟು ಎತ್ತರ ಇದೆ ಅಷ್ಟೇ ಎತ್ತರದ ಕಾಂಪೌಂಡ್ ಅನ್ನ ಟಿವಿಕೆ ಕಚೇರಿಯ ಮುಂದೆ ಕೂಡ ಕಟ್ಟಿರುವಂತ, ಅಂದ್ರೆ ಅಷ್ಟೇ ಭದ್ರತೆಯನ್ನ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಮತ್ತೆ ಯಾವುದೇ ಪಕ್ಷದ ಕಾಂಪೌಂಡ್ ಇಷ್ಟು ಎತ್ತರ ಇರೋದಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಈ ಪಕ್ಷದ ಕಾಂಪೌಂಡ್ ಅತ್ಯಂತ ಎತ್ತರವಾಗಿ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ, ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಕಟ್ಟಿರುವಂತದ್ದು. ಈಗ ಕಾರ್ಯಕರ್ತರು ಬಂದಿದ್ದಾರೆ, ಸಂಭ್ರಮಾಚರಣೆಯಲ್ಲಿ ಭಾಗಿಯಾಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. 100ಕ್ಕೂ ಹೆಚ್ಚು ಸ್ಥಾನಗಳನ್ನ ಟಿವಿಕೆ ಗೆಲ್ತಾ ಇದೆ. ಸಮೀಕ್ಷೆಗಳು ಬಂದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ, ಚುನಾವಣಾ ಮತಗಟ್ಟ ಸಮೀಕ್ಷೆಗಳು ಬಂದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದಷ್ಟು ಹುಮ್ಮಸ್ಸು ಟಿವಿಕೆ ಪಕ್ಷದ ಕಾರ್ಯಕರ್ತರಿಗೆ ಬಂತು. ಯಾರು ಕೂಡ ಊಹೆ ಮಾಡಿರಲಿಲ್ಲ ಟಿವಿಕೆ ಈ ಒಂದು ಗೆಲುವನ್ನ ಸಾಧಿಸುತ್ತೆ, ಇಷ್ಟು ಕ್ಷೇತ್ರಗಳಲ್ಲಿ ಗೆಲುವನ್ನ ಸಾಧಿಸುತ್ತೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಯಾರು ಕೂಡ ಊಹೆ ಮಾಡಿರಲಿಲ್ಲ. ಒಂದು 15-20% ವೋಟ್ ಶೇರ್ ಆಗಬಹುದು, ಟಿವಿಕೆ 20% ವೋಟ್ ತೆಗೆದುಕೊಳ್ಬಹುದು ಅನ್ನುವಂತಹದ್ದು. ಅದು ಡಿಎಂಕೆ ವೋಟ್ ಅನ್ನ ಈಗ ತೆಗೆದುಕೊಂಡಿದೆ ಅನ್ನುವಂತಹದ್ದು. ಆಡಳಿತ ವಿರೋಧಿ ಮತಗಳೇನಿತ್ತು ಅದನ್ನ ಸಂಪೂರ್ಣ ಟಿವಿಕೆ ತೆಗೆದುಕೊಂಡಿರುವಂತಹದ್ದು. ಕಾರ್ಯಕರ್ತರು ಸಂಭ್ರಮವನ್ನು ಪಡೆದ್ರೆ ಅವ್ರನ್ನ ನಾನು ಮಾತಾಡಿಸ್ತೀನಿ. ಅಣ್ಣ சொல்லுங்க, இது தமிழ்நாடு இல்ல, தளபதி நாடு. இது மக்களுக்கான ஆட்சி, நல்லதே நடக்கும். நம்ம விஜய் அண்ணா நாளே நம்மதை இன்றைக்கு நம்ம சிஎம் நோக்கி வர்றாரு. அண்ணன் வந்துட்டாரு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாடு வந்து வேற லெவலில் டெவலப் ஆகும். அதாவது ஒரு படித்தவங்க ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறதா ஒன்று. போதை இல்லாத உலகம், நல்ல மக்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பு, நல்ல படித்தவங்களுக்கான ஒரு நல்ல மெச்சூரிட்டி எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. அண்ணன் வந்தாருன்னா அதே போல் செய்வார். அண்ணன் போல் ஆட்சி இனிமே வந்து தமிழ்நாட்டில் யாருமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நிரந்தர முதலமைச்சர் விஜய். அதாவது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எலெக்ஷனுக்கு போய் ஓட்டு போடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மொத்த பஸ் ஸ்டாண்டும் ஃபுல்லாச்சு, மொத்த பஸ்ஸும் ஃபுல்லாச்சு, தமிழ்நாடு ஃபுல்லாச்சு. அன்னைக்கே அந்த வெற்றி தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. ஓகேங்களா? என்னதான் நீங்க பஸ் விடாம இருந்தாலும் அதுலயே ஒரு 1 லட்சம் 5 லட்சம் பேர் போடாம தான் போனாங்க ஓட்டு. பட் கண்டிப்பா சினிமால நடக்கிற மாதிரி இல்லைங்க, இது ரியலாவே நடக்குது. அவர் ரியல் ஹீரோ. சினிமால மட்டுமே நம்ம பண்ண மாட்டோம், பட் எல்லாமே எல்லா சப்போர்ட்டும் மக்களுக்கான சப்போர்ட். மக்கள் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. முதல்வர் அவர் வந்து சினிமாவில் தான் நடிப்போ தவிர வாழ்க்கையில் வந்து அவரை மாதிரி ஒரு நிஜமான உண்மையான ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. ஒரு அமைதியான அன்பான, மக்களை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காக உழைக்கணும், மக்களுக்காக ஏதாச்சும் செய்யணும். தன்னோட சொந்த உழைப்பில் இருந்து தான் இவ்வளவும் பண்ணியிருக்காரு. மற்றவங்கள மாதிரி அடுத்தவங்க காசில் எதுவுமே பண்ணலை. அவரோட உழைப்பில் உள்ள காசை போட்டு தான் இவ்வளவும் பண்ணி இந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களில் இடம் பிடிக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் கிராமத்தில் ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த விசில் சத்தம் கேட்கும். கிராமத்தில் இருந்து எல்லாருமே இந்த அளவுக்கு வந்து அவரை வந்து இந்த அளவுக்கு வந்து அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா அவரோட குணம் மட்டும்தான். குணாதிசயமே வித்தியாசமானது. அவரோட குணங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அண்ணா வாழ்க! ஓட்டெழுத மக்கள் எல்லாருக்கும் நன்றி. வாழ்க! தமிழக தலைவர் டிவிகே தளபதி அண்ணனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனிமேல் லஞ்சம், ஊழல் எந்த இதுவும் இருக்காது. அண்ணன் வந்துட்டாங்க, நல்லபடியா மக்களாட்சி தான், அது மக்களுக்காக உள்ள ಆಚಿ. ಮಲ್ತೇಶ್, ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಬಹುದು, ಇಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ವರ್ಗದ ಜನರು ಕೂಡ ಇರುವಂತದ್ದು. ಅಂದ್ರೆ 18ರಿಂದ 25 ವಯಸ್ಸಿನವರು ಕೂಡ ಇದ್ದಾರೆ, 30ರಿಂದ 40 ವಯಸ್ಸಿನವರು ಕೂಡ ಸಂಭ್ರಮದಲ್ಲಿ ಭಾಗಿಯಾಗಿದ್ದಾರೆ, 40 ವರ್ಷದ ಮೇಲಿರೋರು ಕೂಡ ಸಂಭ್ರಮದಲ್ಲಿ ಭಾಗಿಯಾಗಿರುವಂಥದ್ದು, ಮತ್ತೊಂದಷ್ಟು ಮಹಿಳೆಯರು ಕೂಡ ಬಂದಿದ್ದಾರೆ. ಅಂದ್ರೆ ಎಲ್ಲಾ ವರ್ಗದ ಜನರು ಕೂಡ ಜಾತಿ ಮತವನ್ನ ಮೀರಿ ವಿಜಯ್ ಅವರಿಗೆ ವೋಟ್ ಹಾಕಿದ್ದಾರೆ ಅನ್ನುವಂಥದ್ರಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ. ಒಂದು ಚುನಾವಣೆ ಆಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇಲ್ಲ ವಿಜಯ್ ಅವರು ಕೇವಲ ಜೆನ್ಸಿಗಳ ವೋಟನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ ಅನ್ನುವಂತಹ ಚರ್ಚೆ ಇತ್ತು. ಆದರೆ ಈಗ ಎಲ್ಲ ವರ್ಗದ ಜನರನ್ನ ಮೆಚ್ಚಿಸುವಲ್ಲಿ ವಿಜಯ್ ಅವರು ಯಶಸ್ವಿ ಆಗಿದ್ದಾರೆ ಅನ್ನುವಂತಹದ್ದು ಇದರಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ.